ஜே. ஜெயலலிதா என்னும் நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஜெயராம் வேதவள்ளி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் கோமலவள்ளி. ஒரு வயது இருக்கும்போது கோமலவள்ளியின் பெயர் ஜெயலலிதாவாக மாறியது. 1950ஆம் ஆண்டு தந்தையின் மரணத்திற்கு பிறகு இவரது குடும்பம் கடும் நெருக்கடிகளை சந்தித்தது. இதனால் சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்து உயர்கல்வி பயில உதவித்தொகை கிடைத்தும் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரைப்படங்களில் நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் ஜெயலலிதா. வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது கனவை மண் தோண்டி புதைத்து முதன்முறையாக 1961ஆம் ஆண்டு ஸ்ரீசைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரை வாழ்க்கையை தொடங்கிய இவர் 1965இல் வெளியான வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழி படங்களில் நடித்த ஜெயலலிதா எம்ஜிஆருடன் 28 படங்களில் நடித்துள்ளார். அதன் அடிப்படையில் கிடைத்த நெருக்கத்தினால்தான் எம்ஜிஆருடன் சேர்ந்து அரசியலிலும் ஈடுபடும் வாய்ப்பு ஜெயலலிதாவிற்கு கிடைத்துள்ளது. 1982ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதிமுகவின் கடலூர் மாநாட்டில் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஜெயலலிதா ₹1 கொடுத்து உறுப்பினர் அட்டையை பெற்றிருந்தார். கட்சியில் இணைந்த அடுத்த ஆண்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்ட ஜெயலலிதா 1984இல் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கும் பரிந்துரைக்கப்பட்டார். ஜெயலலிதாவின் இந்த அபார வளர்ச்சி கட்சியினர் மத்தியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதன் வெளிப்பாடுதான் 1988ஆம் ஆண்டு எம்ஜிஆர் உயிரிழந்த சமயத்தில் அவரது இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏறிய ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டார். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிகழ்வானது எம்ஜிஆருக்காக சூறாவளியாக ஊராக சென்று கொள்கையை பரப்பிய ஜெயலலிதாவை அரசியல் களத்தில் ஒரு சுனாமியாக உருவெடுக்க காரணமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக புரிந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தது அதிமுக. சேவல் சின்னத்தில் தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றதோடு சட்டமன்றத்தில் 27 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி தலைவரானார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் மற்றும் கடைசி பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரராகவே உள்ளார் ஜெயலலிதா. மார்ச் 25, 1989 தமிழக சட்டமன்றத்தில் நடந்த பெரும் அமளியில் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டமன்றத்தை விட்டு வெளியில் வந்த ஜெயலலிதா முதலமைச்சராகத்தான் மீண்டும் இந்த அவைக்குள் நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதற்கு ஏற்றாற்போல் ஜெயலலிதா மீண்டும் சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சராகத்தான் அடியெடுத்து வைத்தார். 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. இதன் தொடர்ச்சியாக நடந்த 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார். அப்போது அதிமுக சார்பில் போட்டியிட்ட 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தனர். பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதாவுமே தோல்வியை தழுவியிருந்தார். அதன் பிறகு 1997இல் கலர் டிவி ஊழலில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு 2000 ஆண்டு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கிற்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. டான்சி வழக்கிலும் சிக்கியிருந்த ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 4 வெவ்வேறு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் 4 வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. இதற்கு பின்னால் கலைஞர் கருணாநிதி தான் இருக்கிறார் என்று ஜெயலலிதா குற்றம் சாட்டி இருந்தாலும் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட அவரே காரணம் என்ற விமர்சனமும் உண்டு. என்னதான் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவால் போட்டியிட முடியவில்லை என்றாலும் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா.
ஆனால் முதலமைச்சரானதை எதிர்த்து திமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட இறுதியில் ஜெயலலிதா முதலமைச்சரானது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா. 2001ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் பிளசன்ட் ஸ்டே மற்றும் டான்சி வழக்குகளில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட முதலமைச்சராவதற்கான வேலைகளில் இறங்கினார் ஜே. 2002ஆம் ஆண்டில் ஆட்னிப்பட்டி எம்எல்ஏவாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தனது பதவியை ராஜினாமா செய்ய அந்த தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் பரபரப்பான பல சம்பவங்கள் அரங்கேறின. மத மாற்ற தடை சட்டம் போன்ற சர்ச்சைக்குரிய சட்டங்கள், சந்தன கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்டது, காஞ்சிமட சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டது, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கில் ஒரே இரவில் பணி நீக்கம் செய்யப்பட்டது என ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து பல சம்பவங்கள் அரங்கேறியதால் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்க நேரிட்டது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பெங்களூரில் நடந்து வந்த சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் 4 ஆண்டு கால சிறை தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹார சிலையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி புனேயில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் முதலமைச்சராக தொடர முடியவில்லை. 2015ஆம் ஆண்டு எல்லா குற்றங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட பிறகே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஜெயலலிதா. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை பெற்று மக்களால் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். எம்ஜிஆருக்கு பிறகு பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சர் மீண்டும் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும். ஆனால் இந்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அவரால் 6 மாத காலம் கூட அனுபவிக்க முடியவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமானார். எந்த ராஜாஜி ஹாலில் அவரது அரசியல் பயணம் வேகம் எடுத்ததோ அதே ராஜாஜி ஹாலில் தமிழக அரசியலை புரட்டி போட்ட இரும்பு பெண்மணியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமைதியாக துயில் கொண்டிருந்தார் செல்வி ஜெயலலிதா.